பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர். இவர் வந்து ஃபுட் சேஃப்டி கமிட்டியில் மெம்பர் கலெக்டர் ஆஃபீஸில். என்ன அது போன்று பல கலெக்டர் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் மெம்பராக உள்ளவர். எங்களது பாசமிகு குடும்ப தோழர் அவர் இப்பொழுது வாழ்த்துறை வந்தார். முதல்ல என்னுடைய நீண்டகால நண்பர் மோகன் அவர்களுக்கு எங்களுடைய மனித உரிமைகள் சார்பாகவும் தென்னகலூர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகின்றோம். எனது நீண்டகால நண்பரும் வள்ளுவர் பத்திரிகையின் ஆசிரியரும் சமூக போராளியுமான மோகன்ராம். முதல்ல அவர் வந்து பத்திரிகை ஆசிரியர் கிடையாது. முதல்ல வந்து அவர் வந்து சமூக ஆர்வலர் தான் உள்ள வந்தார். உள்ள வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அப்ப நிறைய சேர்ந்து நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணுவாரு. அது பிறகு நமக்கு ஒரு ஆயுதம் கண்டிப்பா தனியா வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது பிறகுதான் வள்ளுவர் பத்திரிகை கையில் எடுத்தாரு. எந்த ஒரு செயலையும் வந்து நம்ம சின்சியரா செஞ்சோம்னு வச்சீங்கன்னா அது மிக சிறப்பா நம்ம அதோடைய அச்சீவ்மெண்ட் என்ன, நம்முடைய கோல் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது வரும். அந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் இருந்தாலும் வள்ளுவர் பத்திரிகை வந்து அவர் முழு நேரமா சின்சியரா அதை ஃபாலோ பண்ணி அதை ஒவ்வொரு மாதங்களும் கொண்டாடுறதுக்கு. ஏன்னா இங்க பத்திரிகை ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாசமும் பத்திரிகை கொண்டாடணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பல பிரச்சனைகள் வரும். ஒரு பிரசவம் மாதிரி தான் நம்ம அந்த பத்திரிகை கொண்டு வந்து வீட்டை நிறுத்தி அவங்களை சமாளித்து வீட்டை போட்டு அது பிறகு அதை டெலிவரி பண்றதுக்குள்ள பண்ற விஷயங்கள் வந்து மிக ஒரு மோசமான விளைவுகள் நிறைய நமக்கு நிறைய அனுபவங்களை வந்து அதை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி மோகன்ராம் வந்து வள்ளுவர் பத்திரிகையை வந்து ஒரு குழந்தையா ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தையா தான் அதை வந்து அதை கிரியேட் பண்ணி மிகச்சிறப்பா தமிழ்நாடு முழுக்கும் நல்ல நிருபர்கள் எல்லாம் போட்டு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. இதுல அவருடைய வளர்ச்சிக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த நிருபர்கள், அந்த பத்திரிகையில இருக்கிற நிருபர்கள் வந்து ஒத்துழைப்பு முக்கியம். இதை என்னைக்குமே தனி மனுஷனா கை தட்டினா அது வந்து பெரிய சவுண்ட் வராது. எல்லாரும் சேர்ந்து தட்டினாதான் கை தட்டினாதான் சவுண்டு பெருசா இருக்கும். அந்த மாதிரி மோகன்ராம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பத்திரிகையுடைய நிருபர்கள், அவருடைய ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அதை வந்து முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களுமே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நிருபரும் வந்து பத்திரிகை வள்ளுவர் பத்திரிகை ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து இருக்கிற நிருபர்கள் முதல் கொண்டு அதுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ், நிருபர்கள், விளம்பரதாரர்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுனால தான் அந்த வள்ளுவர் பத்திரிகை டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா அவருடைய பத்திரிகை வளர்ச்சிகள் வந்து என்னுடைய வளர்ச்சியுமா இருக்கான். ஏன்னா இது மட்டும் இல்லாம பத்திரிகை மட்டும் இல்லாம சமூக பிரச்சனைகள் நிறைய இருக்காங்க. இப்ப இங்க வந்து யாருமே வந்து பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய சமூக போராளிகள்லாம் இங்க வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க. பின்னால பாலு இருக்காரு, கணேசன் இருக்காரு, சங்கர் இருக்காரு, ஐயாரப்பன் இருக்காரு, விஜயகுமார். அவர் வந்து என்னன்னா எல்லாரையும் ஊக்கப்படுத்துறாரு. அவர் வந்து என்னன்னா எல்லா சர்வீஸ்ல இருக்கிற எல்லாருமே போய் அவங்களை டெவலப் பண்றதுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு